பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கலாம் என்று ஆலோசிப்பதற்காக டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடியிருக்கிறது. 56வது இந்த கூட்டத்தில் தீபாவளியையொட்டி சில முக்கிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்ததையொட்டி அது சார்ந்த பொருட்களுக்கான வரியை குறைப்பது சார்ந்த முடிவு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த முடிவுகள் எந்த அடிப்படையில் எடுக்கப்படும்? 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுஷ்மா சுவராஜ் பவனில் நடைபெறும் இந்த கூட்டம் என்பது தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொடங்கியுள்ளது. பல்வேறு அனைத்து மாநில யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டியினுடைய அந்த 8ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி அதனுடைய வரி வரம்புகள் என்பது மாற்றம் செய்து விகிதாச்சார அந்த முறைகளும் மாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு என்பது பிரதமரால் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது அதை 5 மற்றும் 18 ஆகிய 2 ஸ்லாபுகளாக மாற்றுவதற்கான ஒரு முடிவு என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் இன்றைய இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் நிதித்துறை செயலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 175 பொருட்களுக்கான அந்த ஒரு வரி விகிதம் என்பது மாற்றம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டுள்ளது. வரி விகிதத்தில் இது மட்டுமல்லாமல் லக்ஷரி பொருட்களுக்கான அந்த வரி விகிதப்பு என்பது 40 மற்றும் 40% அதிகமான ஒரு வரியாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய நிதியமைச்சருடைய பரிந்துரை ஏற்கனவே ஃபிட்மென்ட் கமிட்டிக்கு வழங்கியிருந்த நிலையில் அதன் மீதான முடிவுகளையும் இந்த இன்று மற்றும் நாளை நடைபெற உள்ள அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது எடுக்க உள்ளது. அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக எந்தெந்த பொருட்கள் மீதான அந்த வரி வரம்பு என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் மத்திய நிதியமைச்சகம் நாளை மாலை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஒரு வரி விதிப்பு என்பது வரி வரம்பு என்பது மாற்றம் செய்யப்படும் என்றும், அதே சமயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவற்றுக்கான அந்த ஒரு சுகாதார பொருட்களுக்கான அந்த ஒரு வரி விதிப்பு என்பது விலக்கு அளிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய நிதித்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இறுதி முடிவுகள் நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக 2 நாட்கள் இந்த ஒரு ஆலோசனை என்பது பல்வேறு மாநில அரசுகள் சார்பாக வைக்கப்பட்ட அந்த ஒரு கருத்துக்களையும் மத்திய நிதியமைச்சர் கேட்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த விகிதாச்சார முறைப்படி மாநிலங்களுக்கான அந்த வருவாய் இழப்பை எவ்வாறு சரி கட்டுவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய இந்த கூட்டத்தில் மாநில அரசுடன் மத்திய அரசாங்கமானது ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய சுஷ்மா சுவராஜ் பவனில் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வினயா, சுசித்ரா, இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் சார்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் திட்டம் இருக்கா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே 8 மாநில, அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களான தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த நிதித்துறை அமைச்சர்கள் இந்த வருவாய் இழப்பை சரி செய்வதற்கு மத்திய அரசு உரிய ஒரு இழப்பீடு வரி என்பது வழங்க வேண்டும், புதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தாலும் அதனை இன்றைய கூட்டத்தில் அவர்கள் மீண்டும் முன்வைக்க உள்ளதாகவும் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக இன்று காலை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு முன்னதாக 8 மாநில, அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுடைய நிதியமைச்சர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஆலோசனையை மேற்கொண்டு இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். வருவாய் இழப்பீடை ஈடு செய்வதற்கான அந்த இழப்பீட்டு வரியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மாநில அரசுகள் இன்று முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஆந்திராவை பொறுத்தளவில் வரி அந்த ஸ்லாபுகளின் மாற்றம் என்பது எந்த அளவிற்கு முழுமையாக செயல்படுத்த முடியும், மாநிலங்களுக்கான அந்த பங்கு குறையாமல் இருப்பதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆந்திராவும் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அம்னியா, ஜிஎஸ்டி கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.